Dear students, welcome to online class with Hima. 9th Maths 4th chapter Geometry, page number 163, example 4.5. Find the length of a chord which is at a distance of 2 root level centimeter from the center of a circle of radius 12 centimeter. இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது சென்டர் O. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த இது கார்டு ஏபின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து which is at a distance of 2 root 11 centimeter. என்னன்னா find the length of a chord which is at a distance of 2 root 11. இந்த distance வந்து 2 root 11 centimeterன்றாங்க. which is 2 root 11 centimeter from the center of a circle. Center of a circle வந்து இந்த chordக்கு வந்து அதான் which is at a distance of 2 root 11 centimeter from the center of a circle. Center of circle வந்து chordக்கு வந்து 2 root 11 centimeter இருக்குது. of radius 12 centimeter. radius 12 centimeterலாம் சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வர்றது தான் ரேடியஸ். எப்படி போட்டாலும் அது ரேடியஸ் தான். ஸோ சென்டர் ஆஃப் சர்க்கிள் இது 12 centimeter. ஸோ இது வந்து ஹைப்போட்டென்யூஸ். இது ஒரு சைடு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இது மிடில் சீன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லென்த் ஆஃப் த கார்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 root 11 centimeter ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். சென்டர் ஆஃப் சர்க்கிள்லேருந்து இந்த கார்டு வந்து 2 root 11 centimeter அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு. நம்மளுக்கு என்ன தெரியணும் இதில்? ஸோ லெட் ஏபி பி எ கார்டு. இது சொல்யூஷன் எழுதிக்கோங்க. என்ன? லெட் ஏபி பி த கார்டு அண்ட் ஏபி தான் கார்டு அண்ட் சி இஸ் த center of the circle. C be the midpoint of AB. Okay, C is the midpoint of AB. Next, இதிலிருந்து என்ன தெரியுது? OC is therefore OC is perpendicular to, so செங்குத்தா இருக்கு. OC is perpendicular to AB. இதில் join OA and OC. Okay, join OA and OC. அப்போ என்ன? OA தான் radius. OA is the radius. ஓகே, புரிஞ்சிட்டு போடுங்க. given OC is what? given OC is 2 root 11 centimeters and OA is 12 centimeters. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்? inner right angle triangle ABC, inner right angle triangle OAC. ஓகே, OAC என்ன வரும்? using Pythagoras theorem we get, using Pythagoras theorem என்ன வரும்? நம்மளுக்கு ஹைப்போட்டென்யூஸ் இருக்குது. இருந்தால் ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிக்கணுன்னா தான் ப்ளஸில் வரும். ஸோ இது ஹைப்போட்டென்யூஸ் இஸ் கிவன், பெருசாக இருக்கிறது. ஸோ இது என்ன வரும்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏசி கண்டுபிடிக்கணும். ஓகே, so AC equal to square root of என்ன வரும்? OA square minus OC square. ஓகே, AC ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் வராது. AC கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வரும். ஓகே, AC ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் மைனஸ் OC ஸ்கொயர். ஸோ ஏசின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் திங். ஸோ அப்போ OA என்ன? இட்ஸ் given 12 centimeter minus OC is 2 root 11 square equal to 12 12s are how much? Square root of 144 minus 2 into 2 4. root 11 into root 11 is 11. So 44. Okay, 2 into square is 4 and root 11 into root 11 is 11. So 44. 144 minus 44 is 100 centimeters. நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ஏசி வந்து 100 centimeters. ஓகே, ஏசி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 centimeter ஈக்குவல் டு 10 centimeters. ஸோ ஏசி என்ன? 10 centimeters ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஏசி 10. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ கார்டு. லென்த் ஆஃப் அ கார்டுனா ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபினா என்ன? இதோடைய டபுள் பங்கு தான் இது சென்டரில் இருக்கிறதால. ஸோ 2 into 10 centimeters. therefore என்ன எழுதணும்னா therefore length of the chord, length of the chord AB equal to 2AC. therefore 2 into what? AC is 10 centimeters equal to 20 centimeters. ஓகே, இது ஏசி மட்டும் இது பார்த்துக்கோ. இதை ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா
OA square equal to AC square, OA square equal to AC square plus OC ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, நம்பருக்கு ஹைப்போட்டனஸ் கிவன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி ஸ்கொயர்னால் OA ஸ்கொயர் மைனஸ் OC ஸ்கொயர். ஸோ ஏசின்னு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்துடும். ஓகே, கொஸ்டின் நல்லா புரிஞ்சு போடுங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.